ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு இருந்தேனா, அப்புறம் பார்த்தா என்னோட ஸ்லிப்பர் போயிடுச்சு. பார்த்தீங்களா சைடாக எப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு சாண்டில் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னாச்சும் சாண்டில் சேஞ்ச் பண்ணேன்னா பாதியில் அந்த ஸ்லிப்பர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் இன்சல்ட் ஆகிடும்ல, நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா நம்ம போகிறது பஸ்ஸில் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், அது இதுன்னு செட் ஆகாது தானே. ஸோ அதனால் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஆகியிருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் போனேன். முடிச்சுட்டு எங்கே போனேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பவர் பேங்க்கோட கேபிள் யாருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸில் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி பழக்கம் ரொம்ப ஒஸ்ட்டு. எனக்கு செம்மையாக டென்ஷன் ஆச்சு. யார் எடுத்தான்னு தெரில. இந்த மாதிரி தீஃப் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், அது மார்னிங் நான் போனேன்னா வரங்காலே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கிளாஸ்க்கு போனேன். கிளாஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒர்க் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு போயிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி அங்கே போயிட்டு என்ன சொல்கிறது, எனக்கு அப்போ இப்போ சொல்ல வரல. ஞாபகம் வந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கேங்காக ஒரு 10 மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக போனோம். போயிட்டு ஆன்டிஸ் கிட்ட கேட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் அவங்க என்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டோம். பெட்ரோலாக டீசலாக எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எஸ்கர்ட்டியில் என்ன போடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த பிக்சர் நாங்கள் எடுத்தது. இதுதான் சென்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் போயிட்டு சாப்பிட்டோம். இதுதான் எக் பப்ஸு, அப்புறம் டீ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் எக் பப்ஸ் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் சொல்கிறேன். ஸோ இது கீ செயின் ஃப்ரெண்ட்ஸ். இதோட செயின் வேணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடி பார்த்தேன். பட் எங்கேயும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா அது பாப்பா ஸ்கூலில் எக்ஸிபிஷனுக்காக அது வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அனுமுக்காக நான் ஒரு சுஸ்னி எடுத்தேன். ஸோ இதுதான் நான் எடுத்தேன். ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி கிட்ஸ்க்கு இந்த மாதிரி பழக்கம் வைக்கக்கூடாது. ஆனால் பாப்பாவுக்கு ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி எடுக்கிறது ஏதாச்சும் தெரிஞ்சால் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருப்பி நான் ஓல்ட் ரங்குக்கு போனேன்னா அங்கே எனக்கு கேபிள் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அங்கே போனால் தெரிஞ்ச ஆண்டி வீட்டு பக்கமே இருந்தாங்களோ, அவங்க சிட் பண்ணிட்டு வந்தாங்க கூட. அதுக்கப்புறம் அவங்க கூட பேசிட்டு ஜாலியாக வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே போயிடுச்சு. ஸோ ஐ ஹோப் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும். பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணணும்? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரியல்லே நீட் இருக்குது. ஓகேவா? பாய் கைஸ், லவ் யூ ஆல். டாட்டா, சி யூ.